எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். மனிதர்கள் போடும் வீணான எண்ணங்களை குறித்து கலங்காதங்க. அல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமான மனிதர்களின் திட்டத்தை மாற்றி முத்திரை போடப்பட்ட சட்டத்தையும் மாற்றினவர் நாம் ஆராதிக்கும் தேவன். உங்களுக்கு விரோதமான மனிதரின் திட்டங்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய யோசனையே இறுதியில் வெற்றி பெறும். ஆகவே கலங்காதங்க, சோர்ந்து போகாதங்க, பயப்படாதங்க. உங்களை காக்கிற தேவன் உறங்குவதுமில்லை, அவர் தூங்குவதுமில்லை. தானியேலுக்கு பாருங்கள், எதுலையுமே குற்றச்சாட்ட முடியலை. ஜெபிக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கலை, தேவனோடு சஞ்சரிக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கலை. இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிற நிமித்தம், தேவனுக்காக ஆமென் ஓடுகிற நிமித்தம், தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற நிமித்தம் ஒரு கூட்டம் உங்களை எழுப்பி சபிக்கலாம். அல்லேலூயா. சிங்க கெபில கொண்டு போடணும்னு சொல்லி சட்டங்கள் வந்தாலும் கூட அல்லேலூயா, அவர் ஆராதிக்கிறத செபிக்கிறத தாண்டி விடலை. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனை பிரச்சனை பாடு உபத்திரம் வந்தாலும் கூட நீங்கள் செபத்தை விட்டுறாதுங்க, தேவனை துதிக்கிறத விட்டுறாதுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்குது. ஏன்னா தானியேலுக்கு பாருங்கள், அந்த சிங்க கெபிலுக்கு பிறகு தான் ஒரு பெரிய உயர்வு. அதனால் தானியேல் பயப்படலை. என்ன மனிதரை எழும்பினாலும் எழும்பட்டும், என்ன திட்டம் போடனாலும் போடட்டும், என்ன சட்டம் போடனாலும் போடட்டும், நான் ஆராதிக்கிற தேவர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி பாருங்க, அவர் செபித்தார். அந்த வெறி கொண்ட ஜனங்கள், பொறாமை கொண்ட ஜனங்கள், எப்போ தானியேல் அழிந்து போவான், எப்போ அவன் சாகிறத பார்க்கணும்னு சொல்லி இருந்த ஜனங்கள் மத்தியில் ஆமென் தேவனை ஆராதிப்பதிலும் தேவனை தேடுற காரியத்தில் அவர் உறுதியாக இருந்தார். பாருங்க, இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம், எப்போ அந்த குடும்பம் அழிந்து போகும், எப்போ அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் ஆமென் சதி திட்டங்கள் போடலான்னு சொல்லி பல விதங்களில் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி கொண்டு இருக்கலாம். வேலை ஸ்தலங்களில், வியாபார ஸ்தலங்களில், உங்கள் சொந்த பந்தம் கூட பிறந்தவங்களாம் உங்களுக்கு விரோதமாய் மந்திரங்களை பண்ணி சட்டங்களை போட்டு திட்டங்களை போட்டு சதி திட்டங்கள் போட்டு உங்களுக்கு விரோதமாக எழும்பி ஒரு கூட்டம் வரலாம். ஆனால் இன்றைக்கி செபிக்கிறத விட்டுறாதுங்க தேவ பிள்ளைகளே. அதுக்குள்ள தான் உயர்வு பாருங்க. தானியேலுக்கு அந்த சிங்க கெபிக்குள்ள தான் பாருங்கள் உயர்வு. அல்லேலூயா. தானியேலை காப்பாற்ற முடியாது, தானியேலை விடுவிக்க முடியாது, சிங்க கெபிக்குள்ள தூதனை அனுப்புனார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன கெபி, என்ன சிங்க கெபியாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக தூதனை அனுப்புவார். அவங்களுடைய யோசனை நிலை நிற்காது. அவங்க என்ன எண்ணங்களாக இருந்தாலும் கர்த்தருடைய யோசனை தான் அவங்க வேலை நிலை நிற்கும். அல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதும். எவ்வளவு தைரியமாக தானியேல் இருந்தார் பாருங்க. ஆனால் மாறாக என்ன நடந்தது? அல்லேலூயா. தானியேலை கர்த்தர் விடுவித்தார், வெளியே வந்தார், ஒரு பெரிய உயர்ந்த பதவி. தானியேலை யார் யாரெல்லாம் சிங்க கெபில போடன்னு சொல்லி சொன்னார்களோ, சட்டம் போட்டார்களோ, அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் அந்த சிங்க கெபில கொண்டு போட்டாங்க. சிங்கங்கள் நொறுக்கி போட்டது. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனை தேடாத பிள்ளைகளுக்கு வித்தியாசம் பாருங்கள். அதே சிங்க கெபி தான், அதே சிங்க கெபியில் தூதன் அனுப்பி தானியேலை விடுவித்தார். அதே சிங்க கெபியில் அந்த பொல்லாத மடியில் விழும் பொழுது போடும் பொழுது குடும்பத்தாலாம் நொறுக்கி போயிட்டு. அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட பல திட்டங்களோடு கூட மனிதர்கள் போராடலாம். எப்போ எங்கள் வீடு மரண வீடு வரும், எப்போ துக்கம் விசாரிக்க போகலாம் என்று சொல்லி நினைக்கிற அதே நாளில் கர்த்தர் உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு மகிழ்ச்சியான நாளாய் கர்த்தர் மாற்றுவார். தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது, உங்களுடைய காரியமும் ஜெயமாக இருக்கும். சூழ்நிலை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க, மனிதர்களை பார்த்து சோர்ந்து போயிடாதங்க. ஜெபிக்கிற காரியத்தை, தேவனோடு சஞ்சரிக்கிற காரியத்தை நீங்கள் மறந்துடாதங்க. அந்த பிரச்சனை வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லி
நீங்கள் சோர்ந்து போய் தேவனோடு கூட சஞ்சரிக்காமல் இருந்துடாதங்க தேவனுடைய பிள்ளைகளே. தானியேல் ஒருவேளை அப்படி இருந்திருந்தாருன்னு சொன்னால் அந்த உயர்ந்த பதவிகளை வந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தான், அந்த பாடுகளை தான் கர்த்தர் உங்களை உயர்வை வச்சிருக்கிறார். இந்த சிங்க கெபிக்களை தான் தானியேலுக்கு உயர்வு. உங்களுக்கும் இந்த சிங்க கெபிக்களை தான் கர்த்தர் வெற்றியை வச்சிருக்கிறார். மனுஷங்க ஈரத்தில் எண்ணங்கள் அநேகமாக இருக்கலாம். தீய எண்ணங்களோடு கூட உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதங்க. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருடைய யோசனை தான் என் வீட்டில் நிலை நிற்கும். மனுஷனுடைய யோசனை என் வீட்டில் நிலை நிற்காது. கர்த்தருடைய யோசனை நிலை நிற்கும். அல்லேலூயா. இந்த பாடுகளுக்குள்ள, இந்த பிரச்சனைக்குள்ள தான் என் தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு சொல்லி நீ விசுவாசம் அறிக்கையிடுங்க தேவனுடைய பிள்ளைகளை. உங்களுக்கு தான் வெற்றி. அல்லேலூயா. அவங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடியும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தருடைய யோசனை உங்கள் வீட்டில் நிலை நிற்கும். நீங்கள் சோர்ந்து போகாதங்க. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். அதனால் கலங்காதங்க. என்ன திட்டம் போட்டாலும், என்ன சட்டம் போட்டாலும் தேவனை தேடுற பிள்ளைகளுக்கு அதில் அது ஆசீர்வாதமாக தான் முடியும். அது சாபமாக முடியாது. மணல் போடு வீணான எண்ணங்களை குறித்து நீ கலங்கி கொண்டு இருக்கலாம். இனி கலங்காதங்க. கர்த்தருடைய யோசனை என் வீட்டில் நிலைநிற்கும்னு சொல்லி தைரியமாக நீங்கள் விசுவாசம் அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களுக்கான காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ணி தூதர்களை அனுப்பி அக்கினி ரதங்கள் அக்கினி குதிரைகளை இறக்கி அக்கினி முன்சன் சத்துருகளை சுட்டரித்து அக்கினி மதிலாக இருந்து நடுவில் மகிமையாக இருந்து உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீட்டையும் கர்த்தர் பாதுகாப்பா. நீங்கள் சோர்ந்து போக இறுதி வெற்றி பெற போது நீங்கள் தான். அவங்களுடைய யோசனை அல்ல, தேவனுடைய யோசனையே உங்களுக்கு நிலை நிற்க போகிறது. அக்கினி இறங்கட்டுப்பா, வல்லமை இறங்கட்டு ஏசப்பா. நான் ஆராதிக்கிற தேவன் சிவனுள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்கிற தேவன். எழுந்தருளோம் என் தேவா, எழுந்தருளோம் எனக்காக, எழுந்தருளும் என் ரட்சகா இந்த வேளையிலே. சத்ருக்கள் சிதறுண்டோட எழுந்தருளும் எழுந்தருளும். ஹல்லேலூயா. சத்ருகள் சிதறொன்றோட எழுந்தருளியா, அக்கிரமக்கார சிதறொன்றோட எழுந்தருளும் அப்பா. காலைதோறும் உடைய கிருபை புதியது. உடைய புது கிருபை உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க இசப்பா. எங்களுக்கு தாங்க இசப்பா. மணல் போட்ட திட்டங்கள் ஏராளம், சட்டங்கள் ஏராளம் இசப்பா. ஆனாலும் கூட ராஜா உம்முடைய யோசனையே நிலை நிற்கும் சொல்லி வசனம் சொல்லுது. மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகமாக இருந்தாலும் உங்களுடைய யோசனை குடும்பத்தில் நிலை நிற்கட்டும் ஏசப்பா. அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா, அற்புதங்களை காண பண்ணுங்க. இஸ்ரவேலுக்கு ஒரு மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு சொல்லி தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும், துதிக்கணும், உங்களோடு சஞ்சரிக்கணும். பாவங்களை சாபங்களை மன்னிங்க, பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க இசப்பா. கெஞ்சுகிறேன், மண்டாடுகிறேன். பாடுகள் உபத்திரங்கள் நீங்கி போகட்டும். தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது போல உம்முடைய பிள்ளைடைய காரியம் ஜெயமாக இருக்கட்டும். எல்லா மந்திரங்களும் தந்திரங்களும் எரிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் எரிந்து போகட்டும். வல்லமை இறங்கட்டும். உடைய அக்கினி இறங்கட்டும் ஏசப்பா. சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க ஏசப்பா. நன்றி. பொல்லாத மக்கள் நினைக்கிற காரியங்கள் உடைய வாழ்க்கையில் நடைபெறாதபடி உம்முடைய யோசனை நிலை நிற்கட்டும் தகப்பனே. இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளை ஏந்தி சுமந்து தப்புவீங்க. போகிற வர்ற இடமெல்லாம் தூதர் பண்ணி இறங்கட்டும். அல்லேலூயா. உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, துயரங்களை எடுத்து போடுங்க. இந்த நாள் முழுதும் உம்முடைய ஆசீர்வாதம் தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.